சரி இருந்தது தலை வளர்ந்து உருளைக்கிழங்கையும் நீராசத்தையும் தொழில் உருளைக்கிழங்கு தெரிஞ்ச சாமான் இந்த காலத்துல டெய்லி யூஸ் பண்ணப்படுற சாமான் பெட்டிஸ் எடுத்தாலும் ரோஸ் எடுத்தாலும் சமோசா எடுத்தாலும் உருளைக்கிழங்கு இல்லாம ஒன்றுமே இல்லைக்கா உருளைக்கிழங்கு இல்லாம நோம்பு இல்லைன்ற வேலைக்கு உருளைக்கிழங்கு வந்துருக்கு வாசிக்கலையா சரி படிச்சுட்டு வாசிப்போம் சோ அந்த உருளைக்கிழங்குல நீர் அழுத்தத்தை எப்படி துணிகிற நாங்க பார்க்கணும் சரியா அப்ப உருளைக்கிழங்கோட நீர் அழுத்தத்தை துணிகிறது அலோகேசியா இலையிட காம்போட நீர் அழுத்தத்தை துணிகிறது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சோ பிராக்டிகல்ல பாத்தீங்கன்னா பிராக்டிகல் இலக்கம் 20 முதலாவது பிராக்டிகல் 20 தானே 20ல தான் ஓரியோ இலையில மேக்ரோல் உரியில கண்டுபிடிக்கிறத பத்தி பேசிப்பாங்க 21ல ஏ அலோகேசியா இலை காம்பு பி தான் உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்னொரு வித்தியாசம் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம் சோ முதலாவது என்ன எடுக்க வேணும் உருளைக்கிழங்கு எடுக்கணும் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு பக்கை துளைப்பான் சொல்லி ஒரு உபாரணம் உண்டு அது எப்படி சொன்னா அத உருளைக்கிழங்கு இப்படி கொத்தி வெளியெடுத்தா இப்படி ஒரு உருளைக்கிழங்கு சொன்ன மாதிரி இப்படியே கொத்தி வெளியெடுத்தா இதுக்கு அந்த உருளைக்கிழங்கு துண்டிக்கும் அதை வெளியே போட்ட மட்டும் உருளைக்கிழங்கு வண்டி பக்கை துளைப்பானை யூஸ் பண்ணி உருளைக்கிழங்குல குத்தி 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 என்ன செய்யற நிறைய உருளைக்கிழங்கு கொண்டு வந்து எடுத்துக்கொள்ளும் இப்ப என்ன செய்யறதா இருக்கு உருளைக்கிழங்குட ஆரம்ப நீளத்தை அளந்து கொள்ளும் உருளைக்கிழங்கு இப்படியே விட்டு உருளைக்கிழங்கு ஆரம்ப நீளத்தை அளந்து கொள்ளும் ரூலர் வச்சு இந்த நீளம் எவ்வளவு சொல்லி அளந்து கொள்ளும் நாங்க போடுறோம் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அல்ஹஜ் இப்ப என்ன செய்யறதா இருக்கீங்க உருளைக்கிழங்கு எடுத்து பெட்டி டிஷ்ல போட்டு சுக்ரோஸ் தயாரிச்சு வச்சுக்குது அதுல உருளைக்கிழங்கு துண்டை போட்டு என்ன செய்யறதா இருக்கும் பிரசாரண சமநிலை எய்தும் வரைக்கும் வெயிட் பண்ணி அளவால் வெயிட் பண்ணி உருளைக்கிழங்கு துண்டை திரும்ப வெளியெடுத்து பார்த்தா ஆரம்பத்துல நாங்க போடுற நேரம் இருந்த அந்த உருளைக்கிழங்குற நீளத்துக்கும் இப்ப இருக்கிற உருளைக்கிழங்குற நீளத்துக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கு உருளைக்கிழங்கு உள்ளுக்கு தண்ணி பெய்திருந்தா உருளைக்கிழங்கு என்ன மாதிரி இருக்கும் இப்படியா மாதிரி உருளைக்கிழங்குல இருந்து வெளியேறி தண்ணி பெய்திருந்தா இருக்கிற துண்டை தவிர விளங்கிச்சா சோ இப்ப என்ன செய்யறாங்க புதிய நீளத்தை அளக்குறது புதிய நீளம் நாங்க வச்சுக்கொள்ளுமே 8 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் இது 5.6 சென்டிமீட்டர் இது 3 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அங்க நாங்க என்ன செஞ்ச வளைவு மாற்ற நூற்று வீதத்தை கழிச்சு இங்க நாங்க செய்யற நீள மாற்ற நூற்று வீதத்தை பாக்குறது நீள மாற்ற நூற்று வீதம் எப்படி பாக்குற ஆரம்ப நீளம் மைனஸ் இறுதி நீளமோ இறுதி நீளம் மைனஸ் ஆரம்ப நீளம் வேற ஒரு மெத்தட் நாங்க
இறுதி மைனஸ் ஆரம்பம் பார்ப்போமே. அதுதானே மாற்றணும். இறுதி மைனஸ் ஆரம்பம் எப்படி வரும்? இதுக்கு வரும் 8 மைனஸ் 5 டிவைடட் பை 5. 7 மைனஸ் 5 டிவைடட் பை 6 5. 5.6 மைனஸ் 6 டிவைடட் பை 6. 3 மைனஸ் 4.5 டிவைடட் பை 4.5. 2 மைனஸ் 5 எல்லாருக்கும் தரல் உண்டு. இது என்னது? நீளமாற்ற நூற்று வீதம். இப்பதான் நம்ம பார்த்தோம். இத ஒவ்வொன்றுக்கும் பெருமானம் எடுத்தாச்சு. எடுத்து வரைவு வந்தாச்சு. குறிப்பிட்ட செறிவுக்கும் என்ன வீதம், இந்த செறிவுக்கு என்ன வீதம், இந்த செறிவுக்கு என்ன வீதம், வரைவு வரைஞ்சு இதுக்கு 50 வீதம் பார்க்கணுமா 0 வீதம் பார்க்கணுமா? 50 வீதமா 0வா? 0 தான் பார்க்கணும். நாங்க போடுற நேரம் இருந்த உருளைக்கிழங்குற நீளமும் போட்டு அரவருக்கு பொருள் எடுத்து உருளைக்கிழங்குற நீளமும் சமனா இருக்குதுன்னா அதுல மீனிங் என்ன? உருளைக்கிழங்குற நீரழுத்தமும் கரைசல்ற நீரழுத்தமும் சமன். திரும்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நாங்க போடுற நேரம் இருந்த உருளைக்கிழங்குற நீளமும் வெளியெடுக்கிற நேரம் இருக்கிற உருளைக்கிழங்குற நீளமும் சமனண்டா அதுல மீனிங் என்ன? நீள மாற்றம் ஒன்று நடந்தில்லை. நீள மாற்றம் நடந்தில்லைன்னா நீர் தேறியதா உள்ளுக்கு பைத்தும் இல்ல, நீர் தேறியதாக வெளியே வந்தும் இல்லை. அப்படின்னா என்னவா இருக்கு? உருளைக்கிழங்குற நீரழுத்தமும் கரைசல்ட நீரழுத்தமும் சமனா இருக்கு. விளங்கிச்சா? அப்ப அந்த கரைசல்ட நீரழுத்தத்தை வச்சு சார்ட்ல நாங்க கண்டுபிடிச்ச சொன்னா அதுதான் உருளைக்கிழங்குற நீரழுத்தம். அப்ப போட்ட நேரமும் அதே நீளம், எடுக்கிற நீளமும் அதே நீளம்னு சொன்னா நீள மாற்ற வீதம் 0 இருக்கிறது. நீள மாற்ற வீதம் யாருல 0 அந்த செறிவு தான் உருளைக்கிழங்கு செறிவு. விளங்கிச்சா? எலோகேஷியாட அதே கான்செப்ட் தான். எலோகேஷியால ஜஸ்ட் வளைவு மாற்ற வீதம் பார்த்தோம், இங்க நீள மாற்ற வீதம் பார்க்கிறோம். அங்கேயும் வளைவு மாற்ற வீதம் யாருக்கு 0வோ அவருடைய நீரழுத்தமும் கரைசல்ட நீரழுத்தமும் சமன். இங்க யாருடைய நீள மாற்ற வீதம் 0வோ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோமே. இன்னைக்கு 6 வெளியெடுத்தப்போ 6 சொல்லி நீள மாற்ற வீதம் 0. 6ல 4 போன 0, ஒரு நீளமுமே மாறில்லை. சோ இந்த சரிவு தான் உருளைக்கிழங்குற சரிவா இருக்கு. அது சரியா வச்சு கரையாளுக்கு அட்டை கண்டுபிடிச்சு சௌதா வேலை கேட்க வேணும். சார் ரோயோக்கு 50% பார்த்தேன். இலைக்காகவும் உருளைக்கிழங்குற துண்ணும் பார்த்தோம் 0% பார்த்தேன். ரோயோட நேச்சுரலா இருக்கிறது 50% சொல்லிச்சு. ஸோ நாங்கள் இங்கே 50% சொல்லி தேடணும். இவங்க 2 பேர் இயற்கையான நீளம் எவ்வளோ அதே நீளம் எங்க இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ 0% நீளமாகிறத பார்க்குறோம். 6ல போட்டா யாருல 6ல இருக்குது. போன 120 இருந்தா உள்ளுக்கு போட்டு வெளியே எடுத்த பிறகு யாருல 120 இருக்குது. அதான் நான் பார்க்கணும். தலையாடும் நோட்ல என்ன சொல்றாங்க பார்க்கணும். நோட்ல ஃபர்ஸ்ட் விவரமாக யார் எங்கட யாரு அலோகேஷன் இலைக்காமி ஈரத்தின் முடிவு. மாணவர்கள் என்ன சொல்றீங்க? மாணவர்கள் அலோகேஷன் இலைக்காம துண்டங்களின் வளைவை அளவிடுவார். அலக்கேலமா பாயமானி ஆயிடுச்சு. அலக்கேல ஸ்கூல்ல செஞ்சு பாருங்க. எனக்கு நினைக்கிற மாதிரி நாம செஞ்சோம். சார் அதே மறந்துட்டு எனக்கு நினைக்கிற மாதிரி நாம செஞ்சோம். ஸ்கூல்ல அப்பெல்லாம் நீங்க தானே சார் அப்பெல்லாம் நீங்க தானே உருளைக்கிழங்கு நீங்க அலோகேஷன் இலைக்காம கம்பெனி தேடலாம். ரோஹியோ இலை தேடல ஒட்டுமையில உருளைக்கிழங்கு சரி ஓட்டையாக்கி ஒவ்வொருத்தரும் ஒரு கிழங்கு கொடுத்தாலும் நிறைய ஓட்டையாக்கணும். நாளைக்கு குரூப்பா பிரிச்சு டீச்சர்னால செய்ய வேண்டும். சரியா? சுக்ரோஸ் கரைசலின் செறிவு எதிர் வளைவு மாற்ற நூற்று மீதம் வரைபொருளை வரைவார். பரிசோதனையின் முடிவுகளை விளக்குவார். வரைவிலிருந்து பெறப்பட்ட தகவல்களை கொண்டு அலோகேஷன் இலைக்காமி நீரழுத்தத்தை துணிவார். உபகரணங்கள் என்ன தேவை? புதிய அலோகேஷன் இலைக்காம்பு பெட்டிக்ரீஸ் பரிசோதனைக்குள்ளாய் அதே நொண்ணி எடுத்து சவரால் புதுசா ஒன்றிக்குது பாகை மாடி.
ஏ பாகைமானி இங்க இல்ல முத படிச்சிருக்கு போனதால் இருக்கிறது ஒட்டுத்தால் வரைவுத்தால் ஒட்டுத்தால் என்னது ஒட்டுத்தால் என்ன ஏ ஒட்டுத்தால் ஒட்டுறது பேப்பர் அப்ப ஏ என்ன கேஸ் சொல்ல அளவெடுக்கிறவன் இதாம ஒட்டி வைக்கிறதுக்கு அப்படியா அவன் ஒட்டும் தரனா அந்த வெளியெடு கலக்குறதுனா தண்ணி பட்டிக்குமே தண்ணி எல்லாம் படாத ஒட்டி இருக்கு தந்து நினைக்கிறேன் அதுக்காக வேற ஒற்ற வேற ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஒற்ற கேஸ் இல்லைங்க ஒரு தண்ணி ஒழிஞ்சு இருக்கிறது அறிவுறுத்தல் என்ன சொல்றாங்க வெவ்வேறு சரிவுக்கு சுத்தம் எடுக்கிற மாணவர்களுக்கு அறிவுறுத்தலை பின்பற்றட்டாம் எலோகேஷ் இலை காப்பீடு 6 சென்டிமீட்டர் நீளமான துண்டு வெட்டட்டாம் ஒவ்வொரு துண்டையும் நடுப்புள்ளியை குறிக்கட்டாம் ஒவ்வொன்றையும் 4 சமமான துண்டுகளாக அரை வழியாக பிளந்திடுதல் ஒவ்வொரு துண்டையும் வெற்றித்தாளில் வைத்து படத்தில் காட்டியது போல் 3 புள்ளிகளையும் குறித்தல் சரியா ஆரம்ப வளைவாக ABC அளத்தல் அதுபோல பெட்ரி கிருஷ்ண போடுற ஒரு மணித்தியாலம் வெயிட் பண்ற நான் பாருங்க துண்டங்களை கரைசலில் இருந்து எடுத்து ஒற்றுத்தாள் மூலம் மேலதிக கரைசலை அகற்றி வெற்றுத்தாளில் இடுது ஒற்றுத்தாள் மூலம் மாற்றி வெற்றுத்தாளில் இடுது அதுக்கு பிறகு புற உருவை வரைவதன் மூலம் துண்டங்களின் வளைவை மீண்டும் பதிவு செய்து புற உருவையான அது அச்சத்திரும்ப வளர்ச்சி துண்டங்களின் வளைவை மீண்டும் பதிவு செய்து கோணம் ABC அழைத்தல் ஒவ்வொரு துண்டங்களிலும் வளைவு மாற்றும் விதத்தை அளத்தல் சுக்ரோஸ் கரைசல் மீது வளைவு மாற்றம் விதம் வளைவை வரைதல் பெறப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி எலகேசியா இணையத்தின் நீர் அழுத்தத்தை பெறப்பட்ட அவதானங்களுக்கான காரணங்களை விளக்குதல் விளங்கிச்சா உருளைக்கிழங்கு விளங்கிச்சா இது விளங்கலான்னு சொல்லுங்க விளங்கி இப்ப நம்பிக்கை தான் ஸ்பீடா வாசிக்கிட்டு போனேன் உருளைக்கிழங்கு மாணவர்கள் என்ன செய்யலாம் உருளைக்கிழங்கு துண்டத்தின் நீள மாற்றத்தை அளவிட நுட்பங்களை விருத்தி செய்வார் சுக்ரோஸ் கரைசல் வரைவார் பரிசோதனை முடிவை விளக்குவார் உருளைக்கிழங்கு முகில் கலங்கள் நீரழுத்தத்தை வரைவிலிருந்து பெறப்பட்டு தரப்படும் உருவாக்குவார் தேவையான சாமான்கள் புதுசா ஒன்றும் இல்ல தக்கை துளைப்பான் ஏன் ஓட்டையாக்கி எடுக்கிறதுக்கு சரியா அதான் தக்கை துளைப்பான் வரை கொடுத்தால் அதெல்லாம் வச்சு வரைகிறதுக்கு அறிவுறுத்தல் கீழே தரப்பட்ட உருளைக்கிழங்க போட்டு 12 உருளைகளை தக்கை துளைப்பான வெற்றியெடுங்கள் ஒவ்வொன்றுக்கும் போட்டு 5 சென்டிமீட்டர் நீளம் வச்சு நீள மாற்றத்தை கண்டுபிடிக்கிற நீள மாற்றத்தின் இடை நூற்று விதத்திற்கும் சுக்ரோஸ் கரைசலின் செறிவுக்கும் இடையிலான வரைதல் வரைவிலிருந்து நீள மாற்றத்தை ஏற்படுத்தாத கரைசலின் செறிவு துணியப்படுதல் சரியா தரப்பட்ட அட்டவணையை பயன்படுத்தி உருளைக்கிழங்குகளின் நீரழுத்தத்தை துணிதல் அப்ப நீள மாற்ற நோக்கில் இருக்கிற சைடு எழுதிக்கோங்க ஆரம்ப நீளம் நீள மாற்ற நோக்கில் இணைக்குது கீழே பார்த்தா 3வது பாயிண்ட் அவனுக்கு எழுதிக்கோங்க ஆரம்ப நீளம் மைனஸ் இறுதி நீளம் பிரித்தல் ஆரம்ப நீளம் ஆரம்ப நீளம் அழித்தல் இறுதி நீளம் பிரித்தல் நீளம் சரி ஆரம்ப நீளம் அப்ப இது சும்மா படம் போட்டு இப்படிதான் டெஸ்ட் டியூப்ல போட்டு கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு வந்து ஆஃப்டர் சேஃப் டைம் ஒரு அவருக்கு போல திரும்ப கூட்டுல வச்சு அளந்து பார்க்குவேன் அப்ப இதுல இருக்கிற அந்த கரையழுத்தத்துக்கான சார்ட் மட்டும் தான் பிராக்டிகல் புக்ல இருக்கிறது மற்ற எல்லா படமும் நான் சும்மா போட்டதுதான் சோ படங்கள் வரைகிறதுக்கெல்லாம் பல தேவையில்லை கிராஃபும் எங்கேயும் வரைய கேட்டில்லை பட் கிராஃப் வரைகிற தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருந்தா அதுல மீனிங் உங்களுக்கு நல்லா விளங்கிக்குதுன்னு சொல்லுங்க கிராஃப் வரைகிற அளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்குதுன்னா அதுல மீனிங் உங்களுக்கு நல்லா விளங்கிக்குதுன்னு சொல்லுங்க ஸோ விளங்குற நேரம் கிளியராகவே விளங்கிக்கணும் கிராஃப் இல்லை தானே மறக்காம கிராஃபோட எப்படி வரைகிற கிராஃபோட பெருமானங்கள்லாம் நினைக்க தேவையில்ல சும்மா கிராஃப் பண்ணி அதுல 50% பார்க்கல இதெல்லாம் 0 நீங்க நினைக்கிறது பார்க்குற ஐடியா தலையில வச்சுக்கோங்க சரியா சரியா ரைட் அப்ப ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா கிளியர் ஒருத்தருக்கு விளங்கப்படுத்தேன் விளங்காதவருக்கு விளங்கப்படுத்தேன் கிளாஸ் ஒருத்தருக்கு படம் கொண்டு போட்டு சும்மா விளங்கப்படுத்துற அளவுக்கு விளங்கிக்குதா
விளங்கிக்குதா? விளங்கிக்குதா? யாரும் எதிர்பார்க்கிறோம் என்ன விளங்கிக்குதா? விளங்கிக்குது. அன்னைக்கா விளங்கிக்குது? சௌதா அப்பா அடுத்ததை நாங்க படம் மாதிரியே இல்லையா? இந்த படம் உருளைக்கிழங்கு படம் மாதிரியே இல்லையா? உருளைக்கிழங்கு வரைஞ்சு போங்க.